கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் வெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் வெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி மொழி பல நூறு கண்டதுவம் அறிவுணர் நூல் பல கொண்டதுவம் மொழி பல நூறு கண்டதுவம் அறிவுணர் நூல் பல கொண்டதுவம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி பெருமாறி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றுமழியாமலே நின்றதுவம் பெருமாறி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றுமழியாமலே நின்றதுவம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி I can understand that your tenses are not clear. Come, let me tell you a story. Once upon a time, there was a queen. I am Queen Tense. I am also known as Time. I rule over the entire universe. I have 3 lovely daughters. Let me introduce you. The first one, past tense. And the second means this, present tense. And the youngest of all means future tense. Come on, my baby. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உருவானான். இவனின் தோற்றம் மற்றும் பண்புகள் மனிதன் மற்றும் குரலின் கலவையாக இருந்தது. இவனின் முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் 2 கால்களை பயன்படுத்தி நடக்க ஆரம்பித்தவன் இவனே. மனித பரிணாம வளர்ச்சியின் 2ஆம் நிலை ஹோமோ ஹெபிலஸ். இவன் 2.3 மில்லியன் ஆண்டுகளுக்கும் 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தோன்றினான். மனித பரிணாம வளர்ச்சியின் 3ஆம் நிலை ஹோமோ எரெக்டஸ். இவன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஏறக்குறைய 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனம் தோன்றியது. மனிதனுடைய உடல் பகுதியான ஒப்பிடும் போது குறுகிய கைகள் மற்றும் நீண்ட கால்களை கொண்ட முதல் இனம் இதுவாகும். இவ்விடத்தின் சிறப்பம்சம் நிமிர்ந்து நடத்தல் மற்றும் நெருப்பு பற்றின அறிவு. 5ஆம் நிலை ஹோமோ சேப்பியன்ஸ். இவன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவன். இவன் புத்திசாலியாகவும் நவீன மனிதர்களாகவும் கருதப்பட்டான். இவனை தற்கால மனிதன், அதாவது பிரசன்ட் மேன் என்று கூறலாம். இந்த நிலைதான் மனித வாழ்க்கையின் ஆரம்பம். இவர்கள் தோன்றிய இடம் பிரான்ஸ். இவர்களின் ஆயுதம் மற்றும் கருவிகள் மேம்பட்டு இருந்தது. இவர்கள் ஹர்பூன்ஸ் மற்றும் ஈட்டி எறியவர்களாக இருந்தனர். இவையே மனித பரிணாம வளர்ச்சியின் 6 நிலைகள். எனவே கண்ட நகர்வின் மூலம் நாம் வாழும் கண்டங்கள் உருவானது. இந்த கண்டங்களில் மனிதன் பரிணாம வளர்ச்சியினை 6 நிலைகளாக கண்டோம். நான் வந்து பிரைவேட் வேர்ஹவுஸ், என்ன வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. என்ன வந்து ப்ரொப்ரைட்டர்ஸ் வேர்ஹவுஸ் அண்ட் ஓனர்ஸ் வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பேசிக்காக இப்போ பர்பஸ் என்னன்னா ஸ்டோரேஜ் மட்டும்தான். ஸ்டோரேஜ் ஆஃப் த வேர்ஹவுஸ் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் த குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அது எல்லாமே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பிளேஸ் வந்து பக்கத்தே லொக்கேட்டாக இருக்கும். இதனால வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ப்ரைவேட் வேர்ஹவுஸ். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னா ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் எப்போதும் நிறைய குட்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அமேசான் வந்து மினி கம்பெனிஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் இருக்கும். டெலிவரி பண்ண கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க. நான் வந்து எப்படின்னா எக்ஸிபிஷன் ஒரு கெட்டுவாங்க பொருள் இருக்கும், ஃபிஷஸ் இருக்கும், மீட் இருக்கும், எக்ஸெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வேணும் நான் கேட்க இல்லை கேட்க வேண்டாம், நான் ரொம்ப முழுந்து இருக்கு.
வேளாண்மைக்கான பொருட்கள், தானியங்கள், உரங்கள் இது மட்டும் தான் நாங்கள் சேகரிச்சிருக்கோம். உங்களுடைய வேலை என்ன? மொழி என்றால் தமிழ், இந்திய நாடு என்றால் தமிழ், உலகம் எங்கும் தமிழ், உலகின் தொடக்கமும் தமிழ், இயலும் இசையும் நாடகமும் சங்கமித்த முத்தமிழ், புவியின் இயக்கம் செவியின் இனிமை செம்மொழியாம் தமிழே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழே தமிழே தமிழே. மொழியே தெய்வம் என்றே தோன்றிய தமிழினமே, தமிழ்நாடே முன்னோர் நிலமே, அது போல உண்டோ வளமே. மொழியே தாயே என்றே தொழுத உனது குலமே, தமிழ் மொழியே அற்புத வரமே, தமிழ் வீரமே. வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழ மலர்ந்தரங்கு மலர்ந்திட வான்மொழி வாழியவே, வாழிய 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 வாழியவே, வாழிய 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 வாழியவே. ஸ்மைலி போங்க, காடா போங்க, வாங்க வாங்க வாங்க. அம்மா, அம்மா, எனக்கு ஒரு பொம்மை வாங்கிடுங்க. ஆ, அவ்வளவு பொம்மை கேக்குது. ப்ளீஸ்மா. குழந்தை வாங்கிக்கோங்க. ஆமா. வெறும் 500 ரூபாய் தான் வாங்கிக்கோமா. சூப்பர், இந்த பொம்மை தான் வரும், வாங்கிக்கோமா. ஆமா போமா, வேற நிறைய கட்டுப்படி ஆகுதுமா. போமா போமா. அவங்களுக்கு வந்து காஸ்ட் பைஸ் சேவிங் பைஸ் அவங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. யார் சொல்லி கொடுத்தா? புஜி, உனக்கு இதுவும் நல்லா புரிஞ்சிருக்குமே. ஆமாடா, நான் இனிமே கிளாஸ்ல போய் நல்லா ஆன்சர் பண்ணுவேன்டா. சூப்பர் புஜி. இப்போ நம்ம இந்த புக்கை விட்டு வெளியே வர நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த புக்குக்குள்ளே இருக்க முடியாது. நம்ம அதுக்குள்ள போய் ட்ரோல் பாலத்தை இப்போ கலந்தாகணும். இந்த பாலத்துக்கு கீழே வாழ்றவன், நான் தான் வயசான டோர். இந்த பாலத்துக்கு கீழே வாழ்றவன், இந்த பாலத்தை நீங்க கடக்கணும்னா என் கேள்விக்கு நீங்க விட சொல்லியாகணும். என் பாலத்தை நீங்க கிடைக்கணும்னா இந்த கேள்விக்கு நீங்க விட சொல்லியாகணும். நீங்க விட சொல்லியாகணும். என்ன கேள்வி? என்னோட கேள்வி என்னன்னா, என்ன ஷேப்புக்கு டைரக்டர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சரியான விடை அடிச்சிட்டீங்க. நீங்க இந்த பாலத்தை கடந்து போலாம். ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். சொல்லுங்க டாடா. முதல்ல நாம டாம்பர்ஸ் அண்ட் பேரலோகிராம் பத்தி பார்த்தோம். பார்த்தோம், பார்த்தோம், பார்த்தோம். அப்புறம் பேரலோகிராம்குள்ள நிறைய இருந்து காப்பாற்றணும். காப்பாற்றணும், காப்பாற்றணும், காப்பாற்றணும். அதுக்கப்புறம் ட்ராபிசியம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். இயற்கை படத்திலே ஜிடிபியையும் ஜிடிஎச்சையும் ஃபீச்சர் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் சக். அட ஜிடிபி எல்லாம் டோட்டல் மானிட்டரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அட ஜிடிஎச்சையும் இண்டிகேட்டர் ஆஃப் ப்ராக்ரஸ் which measures development. சிறப்பியெல்லாம் பார்க்க போனா அது கணக்கு பொருளாதாரம் வேளாண்மை
Wake up, it's time to get ready for school and don't forget to take care of your books. I never realized how important it is to take care of my books. I'm sorry, Miss English, Mr. Geography, and everyone else. I promise to do better from now on. I know I have been lazy, but I didn't realize the extent of the damage I've made us. I will make sure to cover my books properly and handle them with care. I've learned my lesson. It's not just about getting good grades, but also about respecting the things that help me learn. I won't neglect my books anymore. I did not mean to mistreat my books. I just did not think it was a big deal. But see how upset everyone is. I understand now. I will make things right. The next year, he wins the prize for the best look after books and learns a valuable lesson from his team. Moral of the story: take care of your belongings, especially your books, as they are essential tool for learning and success. By this we conclude that the people will develop the skill of listening and the moral values. We should learn about the set. So a teacher makes a easy day. No need to write or memorize. Just sing the song from the heart. We will realize everyone is in this room can learn it. Every group is called a set. There are two ways of defining a set. Closure method and circular notation. What are the keywords to know the difference of the two? Closure is listening. Set
ட்ரையாங்கிள்டா ட்ரையாங்கிளோட 3 ஷேப் இருக்கு. ஓ ட்ரையாங்கிள் ஆண்டு ஒரு பெருசா இருக்கேமா. அப்ப என்ன பேர் ட்ரையாங்கிள்டா. ஓ இதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஃபார்முலா இருக்கு. பெரிமீட்டர் ஃபார்முலா இருக்கு. சமோசாக்கு ஆண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சமோசாவை கண்டுபிடிக்கலடா ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓ சரிமா சரிமா. குடும்பத்தோட பிசினஸ் தான் கத்துக்கோ. ஏஹேரா ராரா ராமையா குடும்பத்துல பிசினஸ் இருக்கு கேளையா. ஏஹேரா ராரா ராமையா கட்டா வச்சு காடு போட கேளையா. கட்டாவா கதையா சீக்கிரம் சொல்லுங்க கதையா ஐயோ பாட்டவே பாருங்க. ஒரே ஒரு குழுக்குள்ள ஒரே ஒரு கட்டாவா கட்டாவோட வேலை எல்லாம் பிசினஸ் பார்க்கதான். பிசினஸ்ல ப்ராஃபிட் வந்தது பிசினஸ்ல லாஸ் வந்தது பிசினஸ்ல போட்டி வந்தது. டும் 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 போட்டி தான் எதுக்கு நடந்துச்சு பிசினஸ்ல ஏழு கத்தா வந்தாரு. சலிச்சு நீங்கள் கேட்க நுணுக்கி நான் கதை சொல்ல இன்னும் கதை கேட்டு நீ கை தட்ட. நான் கை தட்டுலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் யாரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த கடையில பிசினஸ் இருக்காங்கல்ல